நினைத்தாயோ குக்கனவா அப்படின்றது ஒரு ஒரு பஞ்ச் டைலாக்னு வச்சுக்கலாமே. பஞ்ச் டைலாக், அந்த காலத்து பஞ்ச் டைலாக். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, கௌசிக முனிவர்ன்ற ஒருத்தர் ஒரு காட்டில் கடுமையாக தவம் பண்ணுறாரு. கடுமையாக தவம் பண்ணோம்னா அவருக்கு ரொம்ப வருஷமாக தவம் பண்ணால் அவங்களுக்குன்னு ஒரு சக்தி வரும். அந்த சக்தியால் அவர் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. அங்கே ஒரு கொக்கு வந்து அவருடைய மேலே எச்சம் இட்டுடுச்சு. உடனே அவர் கோவம் வந்துடுது. அந்த கொக்கை பார்த்து அப்படியே கண்ணு எரிக்க பார்க்குறாரு. அந்த கொக்கு அப்படியே எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போயிட்டோன்னா அவர் கொஞ்ச நாள் கஷ்டமாக போச்சு. ஆனாலும் அவர் சரி போனால் போகுது அப்படின்ட்டு அவர் ஊருக்குள்ளே வராரு. அவர் ஒரு அந்தனர்லாம் எந்த வீட்டுக்கு போனாலும் பிச்சை கேட்கறது உரிமை அவங்களுக்கு பிச்சா தேசி அப்படின்னு அவங்க கேட்கலாம். 3 தடவை கேட்பாங்க. கேட்டு அந்த வீட்டில் யார் பிச்சை போடலைன்னா அவங்க போயிடணும். அதுதான் அவங்களுடைய சாஸ்திரம். அவர் ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் ஒரு அம்மாக்கிட்ட வந்து, எனக்கு பசிக்குதுமா அப்படின்னா, ஐயோ உட்காருங்க, அதை சாப்பாடு கொண்டாடுறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ அவங்க கணவன் வந்துடுறாரு. கணவன் வந்துட்டோடனே அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவருக்கு பணிவிடையெல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த முனிவருடைய ஞாபகமே வருது. வெளியில் வந்தால் அவர் ரொம்ப கோபமாக அப்படியே பார்க்குறாரு. என்னை கொக்குன்னு நினச்சிங்களா? என்னை அப்படியே எரிக்கிறதுக்கு எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் உங்ககிட்ட வருவேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். உடனே முனிவருக்கு, எப்படி நம்ம காட்டில் எரித்த கொக்கு இவர் எப்படி தெரிஞ்சது? இவங்க எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு நினைக்கும் போது, இன்னும் உங்களுக்கு புரியல. நீங்கள் மிதிலை நகரத்துக்கு போங்க, சீத்தை பிறந்த ஊர், அந்த ஊருக்கு போங்க. இது சீதா ராமாயணத்தில் வர கதையோடு சேர்ந்தது தான் இது. சீத்தை ஊருக்கு போங்க. அங்கே ஒரு வேதவியாசன் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் நீங்கள் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அங்கே போனால் அவர் ஏதோ ஒரு முனிவர் நினச்சி போனால் அவர் கறி வெட்டின்னு இருக்கிறார். என்னது இது, இவர் கறி வெட்டின்னு இருக்கிறாரு அப்படின்ட்டு மாமிசை வெட்டின்னு இருக்கிறாரு. அவர் மாமிசை வெட்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு, வாங்க முனிவரே அப்படின்றாரு. அவரை கொஞ்சம் அருவருப்பாயிடுறாரு. முனிவருக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லை மாமிசம்லாம். அப்போது நான் கூட சாப்பிட மாட்டேன், ஆனால் இது என்னுடைய குலத்தொழில், எங்கள் பரம்பரையாக இந்த தொழில் செய்கிறோம். மற்றவங்களால் கொல்லப்பட்ட மிருகத்தை நான் என்னுடைய குடும்பத்துக்குன்ட்டு ஒரு தலைவன் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது என்னுடைய தர்மம். என்னுடைய அப்பா அம்மா குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய தர்மம். ஆனால் அந்த தர்மத்தை கூட நீங்கள் விட்டுட்டு, உங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு நீங்கள் தவம் செய்ய வந்துட்டுருக்கீங்க. அது எந்த தர்மத்தில் சேர்த்தின்ட்டு அவர் கேட்ட உடனே இவருக்கு, நம்ம தவம் செய்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கோபம் அடைஞ்சு ஒரு கொக்கையே எரிச்சார். அது இல்லாமல் அந்த அம்மாவை வீட்டுக்கு போய் கோபம் கொண்டார். இங்கே வந்து அருவருப்பு காட்டினார். இதெல்லாம் ஒரு முனிவருடைய ஒரு செயலே கிடையாது. அதில் அவர் மனசில் சாந்தமும் நிதானமும் இருக்கணும். அது அவருக்கு இல்லை. இது சொன்ன உடனே இவர் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பாவை காப்பாற்றுறதுக்காக போனார். இது ஒரு அருமையான ராமாயணத்துக்குள்ளே வர கதை. அந்த அம்மா யாருன்றது நாளைக்கு பார்ப்போம்.